சரிதானே மாணிக்கம், இப்படியே செஞ்சிடலாம்ல. தாராளமா பண்ணலாம். இப்போ நமக்கு நம்ம பிள்ளைங்க சந்தோஷம் தான் முக்கியம். அதத்தான் நானும் யோசிக்கிறேன். ஏன்னா எந்நேரமும் சிவானி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க முடியாது. எல்லாம் அவ அம்மா இழுத்து வச்ச வேண. அதான் இன்னும் அந்த பிள்ளைய பாடா படுத்துது. என்னங்க சரி விடுங்க. சிவகாமி எல்லாம் பண்ணிட்டா, இனி அத பத்தியே பேசி என்ன ஆக போகுது? நடக்கிறத பாப்போம். ஆமா சமந்தி, விடுங்க. பழச பேசி என்ன ஆக போகுது? இப்ப என்ன யோசித்து இருக்கீங்களோ அதுபடியே எல்லாம் செய்வோம். சிவானி கல்யாணம் முடிஞ்சதுன்னா அந்த சரவணா குடும்பம் அமைதியா இருக்கோ இல்லையோ, நம்ம பொண்ணு நிம்மதியா சந்தோஷமா இருப்பா. அதுக்காகவே கல்யாணத்தை சீக்கிரம் வைக்கலாம். கரெக்ட் மாமா, நானும் இதத்தான் யோசிச்சேன். திரு, நேத்து நைட்டே நானும் சக்தியும் என் தம்பிட்ட பேசியாச்சு. அவனும் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டான். இப்ப எப்படியா 10-15 நாளுக்குள்ளங்க மொத்தல எல்லாத்தையும் பார்த்து செஞ்சிடலாமா? அதெல்லாம் செஞ்சிடலாம்ப்பா, நான் பாத்துக்கிறேன். சரியா. திரு தம்பி, சொல்லுங்க மாமா. இல்ல, எனக்கு ஒரு யோசனை சொல்லவா? சொல்லுங்க மாமா. நம்ம சிவானி நிச்சயத்தோட ஹாசினி நிச்சயமும் வச்சோம்ல. ஆமா மாமா, அது நமக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரே மண்டபத்துல அதே மாதிரி ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை பிரிச்சு ஈஸியா செஞ்சுக்கிட்டோம். ஆமா 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 மாமா, ஃபங்க்ஷனும் ரொம்ப சந்தோஷமா நடந்தது. அதே மாதிரி இப்போவும் ஹாசினிக்கும் கல்யாணம் பேசியிருக்காங்க. முகூர்த்த தேதியே எங்க அக்காவை தான் முடிவு பண்ண சொல்லிருக்காங்களாம். நாம வேணா அவகிட்ட பேசுவோமா? நிச்சயம் வச்ச மாதிரி கல்யாணத்தையும் ஒண்ணு போல வச்சிருவோம். ஒரே மண்டபம், ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை பிரிச்சு செய்ய போறோம். நமக்கும் ஈஸியா இருக்கும். எல்லாரும் குடும்பத்தோட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும். சரிதான் மாமா. ஆனா நம்ம ஒரு 15 நாளுக்குள்ளங்க மொத்தல அதுக்கு அவங்க சரின்னு சொல்லுவாங்களா? எங்க அக்காட்ட தானே நான் பேசி பாக்குறேன். அவ சரின்னு சொன்னா உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமானிக்கும். சரி சொன்னாங்கன்னா சொல்லு. போன தடவை நிச்சயம் வச்ச மாதிரி இந்த தடவை கல்யாணத்தை அதை விட கிராண்டா வச்சிடலாம். சரி 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 சமந்தி, அப்படா நான் எங்க அக்காட்ட பேசிட்டு சொல்றேன். ஐயா திரு, நீ முகூர்த்த டேட் மட்டும் கரெக்டானத பார்த்து சொல்லிடு. ஆமா, அது அப்பாவே பாப்பாங்க. அப்பா, நீங்களும் அம்மாவும் சேர்ந்து என்ன டேட்னு பார்த்து சொல்லுங்க. சரியா, நாங்க பார்த்து சொல்லிடுறோம். மாணிக்கம், நீயும் பேசு. என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அடுத்தடுத்த வேலையா ஆரம்பிச்சிடலாம். சரிங்க சம்பந்தி. ஏ ராதா. என்னங்க? என் கண்மணி எங்க? பாப்பா தூங்கிட்டு இருக்கா. தூங்குறாங்களா? ஆமாங்க. எங்க நைட் எல்லாம் தூங்க மாட்டேங்கிறா. ஒரே அழுகதான். காலையில விடிஞ்சதும் கண்ணை நல்லா இருக்கா மூடிக்கிட்டு அழகா தூங்க ஆரம்பிச்சிடறா. சரிம்மா, சரி, நான் வேலை முடிச்சிட்டு வந்து என் கண்மணிய பாத்துக்கிறேன். இப்ப என்ன, இப்பவே வந்து பாத்துட்டு போங்கண்ணே. இல்லம்மா, தூங்குற பிள்ளைய தொந்தரவு பண்ணவே கூடாது. வாட்டுக்கு தூங்கட்டும். அடுத்து நான் வாரேன். சரிங்க அண்ணே. வாசுகி என்ன பண்றா? அவளும் தூங்குறாங்க. நைட்டு ஃபுல்லா அம்மையும் மகளும் முழிச்சிருக்காங்கல்ல. மதினி, நாமளும் தான் முழிச்சிருக்கோம். அத சொல்லு பாலா. ஆனா நமக்குலாம் தூங்க டைம் கிடையாது. அதே நம்ம உண்மைதான். சும்மாவா என் கண்மணிய பாத்துக்கிறது? ராதா, என்னங்க? இன்னைக்கு நைட்டும் இங்கேயே தங்கிக்கிறியா இல்ல அங்க வாரியா? இல்ல, ஒரு வாரம் 10 நாள் நான் இங்கே இருந்துக்கிறேன். நீங்க அங்க உங்க பெரிய கண்மணிய பாத்துக்கோங்க. சரி ராதா, நான் பாத்துக்கிறேன். சரிங்க. சரி மாணிக்கம், நான் அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க சம்பந்தி, இந்த மாதிரி டைம் கிடைக்கும் மொத்தெல்லாம் வாங்க. நீங்க உங்க அக்கா கிட்ட பேசிட்டு எனக்கு கால் பண்ணிருங்க. கண்டிப்பா. இரு, நான் கிளம்பட்டுமா? வாங்கப்பா, நானும் கடை கிளம்புறேன். அப்படியே போலாம். சரியா. போயிட்டு வரேன். வசுகி தூங்கி எழுந்ததும் சொல்லுங்க, நான் அப்புறம் வாரேன்னு. சரியா திரு, அம்மா சொல்லிக்கிறேன். சரிம்மா. மாமா, அத்தை, கிளம்புறேன். சரியா. சரிங்க தம்பி. அப்பா வாங்க. சாய்க்குட்டி, என்னம்மா, என்ன விளையாடுறீங்க? என்ன விளையாடுற? அம்மாவும் உன் கூட விளையாட வரட்டா? சரி சரி, தம்பி கையில டாய் வச்சிருக்கல, அம்மா கிட்ட தூக்கி போடு. தூக்கி போடுறா, கேட்ச் பிடிப்போம். திரும்ப நான் உனக்கு கேட்ச் போடுறேன்டா, கூடடா. என்னடா சொல்ற? 2 பேரும் கேட்ச் போட்டு விளையாடுவோம்டா. சரிதான்டா, தரமாட்டேன்னு சொல்றதுக்கு என்னென்ன பேசுறமோ எல்லாத்தையும் சொல்ற. சிரிச்சுக்கோ. இதே உங்க அப்பா வந்ததும் கேட்டா உடனே தூக்கி போடுன்னு. ஏய், அப்பா சொன்னியா? டேய் டேய், இன்னொருக்க சொல்றா. இங்க எங்க சொல்லு. பா சொல்லுமா. அப்பா. இங்க பாரு சாய்க்குட்டி, இன்னும் ஒரு தடவை சொல்லு. அப்பா. என்ன பூமாரி, பையனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கியா? என்னங்க, சும்மா அப்பான்னு பேசுனேன், உடனே பான்னா இப்ப சொல்லுடா சொல்லுடான்னு திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்குறேன். சொல்ல மாட்டேங்கிறாங்க. என் கண்ணுக்குட்டிக்கு எப்ப தோணுதோ அப்பதான் சொல்லுவாரு. என்னடா கண்ணுக்குட்டி?
ஆமாமா. ஏய் சாய் தர்ஷன் அப்பான்னு சொன்னீங்களா? என் தங்கம்டா. என்னங்க அழக மொத்தம் மட்டும்தான் அம்மா, அதுவும் அம்மால ஆ இம்ம கட் பண்ணிடுறான், வெறும் மா மட்டும்தான். உங்களுக்கு அது அப்பால ஆவ கட் பண்ணிட்டு இப்பான்னு சொல்றான். எனக்கு அந்த இம் கூட வர மாட்டேங்குது. அதுதாண்டி அப்பா எப்போ ஸ்பெஷல். என்னடா தங்கம்? சரி என்னங்க என்னாச்சு, பேசிட்டீங்களா? பேசியாச்சுமா. இன்னும் 2 நாள் தான் முடிச்சிடலாம். ஓ சூப்பருங்க, உடனே ஆள் பார்த்துட்டீங்க. நீ வேற, அந்த இடம் நம்ம கைக்கு வந்ததுல இருந்து மாறி மாறி சுத்தி எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. நான் தான் கொடுக்க கூடாதுன்னு முடிவுல இருந்தேன். எங்க நீதான். என்னங்க மாமா? சரி சரி விடு, அத பத்தி பேச வேணாம். 2 நாள் நீ பத்திர ஆபீஸ்க்கு வர மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பத்திர ஆபீஸ்ல கையெழுத்து போட்டுட்டு நீ அவ்வளவு சந்தோஷப்பட்ட. இப்போ அதை விட சந்தோஷப்படுவேங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, வாரேன். சரிம்மா. என்னங்க இந்த வீடு பேசிட்டீங்களா? பேசிட்டேன். கல்யாணத்துக்குள்ள எல்லாம் பார்த்து முடிச்சிடலாம். சரிங்க. அது மாதிரி கல்யாணம் சீக்கிரம் வைக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமா? திரு போன் பண்ணா சிவானி கல்யாணத்தை 2 வாரத்துக்குள்ள வைக்க போறாங்க போல. அதுக்குள்ள நம்ம பாப்பா கல்யாணத்தையும் வச்சுக்கலாமான்னு கேட்டான். நான் அப்பாட்ட கேட்டு சொல்றேன்னு. அதுவும் இல்லாம மாணிக்க மாமா அம்மாட்ட பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, எல்லாரும் ஓகே சொன்னா நம்மளும் சிவானி கல்யாணத்தோட ஒரே மண்டபத்துல அன்னைக்கு மாதிரி. ஓ நிச்சயம் மாதிரி கல்யாணமும் நடக்க போகுது. ஆமாமா. என்னங்க அதுக்குள்ள நம்ம இதெல்லாம் எல்லாம் சரியா நடக்கும். சரிங்க. சரிம்மா, தம்பிய கட்டுல உட்கார வச்சிருக்க, பக்கத்திலே இருந்து பாத்துக்கோ. இங்கேயே எழுந்து போயிடாத. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன். சரி மாமா, நான் பாத்துக்கிறேன். கண்ணுக்குட்டி டாடா. அப்பாக்கு டாடா சொல்லு. டாடா சொல்லிட்டியா? சரி, கவனமா விளையாடுங்கன்னா அப்பா வரேன். சரி மாமா, பாத்து போயிட்டு வாங்க. சரிடி. நீ எங்க இருக்கியோ அங்கெல்லாம் நான் இருப்பேன். உன் கூடயே இருப்பேன். உன்னை பாத்துக்கிட்டே இருப்பேன். குழந்தைங்கள பத்தி பேசிட்டு இருந்தீங்களே, நீ எங்கெல்லாம் இருக்கியோ அங்கெல்லாம் நானும் இருப்பேன். உன்னை பாத்துக்கிட்டே இருப்பேன். ஸ்வேதா, 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 ஸ்வேதா. சிவானி ஏன் இப்படி கத்துறா? சிவானி கிச்சன்ல இருக்கேன். ஸ்வேதா கிச்சன்ல இருக்கேமா, வா. ஸ்வேதா, ஸ்வேதா. சிவானி, சிவானி என்னாச்சு? ஸ்வேதா என்னம்மா, என்ன எதையாவது பார்த்து பயந்துட்டியா? என்னாச்சு? ரூம்ல தானே இருந்த. ஸ்வேதா எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? எனக்கு பயமா இருக்கு ஸ்வேதா. என்னம்மா? அந்த சந்தோஷ் நேத்து சொன்னால நீ எங்க இருக்கியோ அங்க இருப்பேன், உன்னை பாத்துக்கிட்டே இருப்பேன்னு. ஏய் அவன் ஒரு லூசு. அவன் சொன்னதையே இன்னும் நினைச்சிட்டு இருக்க? இல்ல ஸ்வேதா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அவன் எனக்கே தெரியாம என்ன வாட்ச் பண்றான். எதுக்காக? ஏன் எல்லாரும் டார்ச்சர் பண்றாங்க? எனக்கு பிடிக்கவே இல்ல ஸ்வேதா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிவானி வாழ்க்கையை வெறுத்துரும் போல. சிவானி கிறுக்கு மாதிரி பேசாத. அவன் ஒரு சைக்கோ பிடிச்சவன். லூசு பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நீ கவலைப்படுவியா? வாழ்க்கையே வெறுப்பாயிடுச்சா? என்னடி என்ன நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பேசுற? உன்னை நினைச்சிட்டு தாண்டி உன்னை அம்மாவா நினைச்சுதான் அபிக்குட்டி சந்தோஷமா இருக்கா. உன்னை சுத்தி உள்ள எங்க எல்லாத்தையும் நினைக்காம இந்த லூச நினைச்சு கவலைப்படுவியா? இதெல்லாம் வாழ்க்கையே வெறுப்பா இருக்கா? அடிச்சேனா? ஏய் நாங்கெல்லாம் இருக்கோம்ல, அப்படி உன்னை விட்டுருவோமா? ஏன் இப்படி பயப்படுற? உன்னோட பயம்தான் அவனோட பலம். இங்க பாரு சிவானி, சிவானி என்ன பாரு. ஸ்வேதா சந்தோஷ பார்த்து நீ பயப்பட ஆரம்பிச்ச. உன்னை விட முட்டாள் யாரும் இல்ல. இங்க பாரு, இதான் அவனோட புத்தி. உன்னை மனசு ரீதியா துன்புறுத்துறான். அத புரிஞ்சும் நீ ஏன் கஷ்டப்படுற? இல்ல ஸ்வேதா, அவன் பார்வை அவன் பேச்சு எதுவுமே சரியில்லை. அதான் சிவானி நான் சொல்றேன், உன்னோட வீக்னஸ் என்னமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அவன் உன்னை கஷ்டப்படுத்துறான். அதுக்கு நீயும் இடம் கொடுக்கற. வீக்னஸா? உன்னோட பயம் தான் உன்னோட வீக்னஸ். அவன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன பயமுடுத்துறான். நீயும் அவனுக்கு தக்கன பயந்துட்டு இருக்க. இல்ல ஸ்வேதா, அவன் சொன்னா நானும் ராமும் பார்க்ல நின்னு பேசினத அப்படியே சொன்னா. எனக்கு கஷ்டமா இருக்கு. ஐயோ சிவானி புரிஞ்சுக்கோ. அவன் பார்த்தான் பார்க்கல அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நீ அவனை எப்படி பாக்குற? எப்படினா பயந்து தானே பாக்குற. அது பயத்தை விடு. நீ அவன் பேசின பேச்சுக்கு அவன் பார்த்த பார்வைக்கு செருப்ப கழட்டி அடிச்சுட்டு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம அங்கேயே அழுது வீட்டுல வந்து ஒரே அழுகதான். நீ பயப்படுறேன்னு தெரிஞ்சதா இனி அவன் உன்னை விட மாட்டான். உன் பின்னாடி சுத்தி சுத்தி தான் வருவான். உன்னை தேவையில்லாம பேசதான் செய்வான். ஆனா ஸ்வேதா நான் என்ன பண்றது? பயப்படாத. அவன் என்ன பேசினாலும் சரி பயப்படாத. திரும்ப உன்கிட்ட வந்து பேசினா யோசிக்காத.
கையில அடிக்க ஒரு மாதிரி இருக்கா? செருப்ப கழட்டி அடி. இந்த மாதிரி ஆள்கள்லாம் இப்படிதான் திருந்துவாங்க. சிவானி, நீ ஏன் நேர்ல பார்த்த? இந்த சந்தோஷ் சைக்கோ அந்த கவிதாவை என்ன பாடுபடுத்தினா, எவ்வளவு கஷ்டப்படுத்தினா. கொஞ்ச நாளும் பயந்தாங்களா? தனியா நின்னு எந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ணாங்க. அதனாலதான் இப்ப வெளியூர்ல போய் படிச்சுட்டு நிம்மதியா இருக்காங்க. இப்ப அவனால ஏதாவது பண்ண முடிஞ்சதா? இங்க பாரு, நம்ம பலவீனத்தை காமிச்சா மேலும் மேலும் கஷ்டப்படுத்ததான் செய்வாங்க. நாம இப்படித்தான், என்ன ஒன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுடான்னு தைரியமா பேசு. அப்புறம் பேசாம வாயை மூடிட்டு போவாங்க. சாரி ஸ்வேதா. சரி விடு. நீ தைரியமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவும் சொன்னேன். கல்யாணத்துக்கு எல்லாம் பேசியாச்சு. இப்ப கூட உங்க திருவண்ணாவும் வந்திருக்காங்க. திருவண்ணாவா? எப்போ வந்தாங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னதாமா. ராம் வீட்டுல போய் 2 பேரும் பேச போயிருக்காங்க. ராம் கண்டிப்பா ஓகே தான் சொல்லுவான். இன்னும் 2 வாரத்துல உங்களுக்கு கல்யாணம். அதனால கல்யாண பொண்ணு கஷ்டப்படாம ஹாப்பியா இரு. அந்த சைக்கோவை உங்க அண்ணனுங்க பாத்துக்குவாங்க. ஓகேவா? நான் காஃபி போட போறேன். உனக்கு வேணுமா? சூப்பரா டேஸ்டா போட்டு தரேன். வேண்டாம். அப்போ என் மேல நம்பிக்கை இல்ல. நம்பிக்கையா? நான் காஃபி நல்லா போடுவேனே. ஏய் ஸ்வேதா, ஃப்ரீயா விடு. என்ன, காலையில சாப்பிட்டு போய் குட்டி தூக்கம் தூங்கி அதுல பயந்தடிச்சு ஓடி வர. ஸ்வேதா, நைட் எல்லாம் தூக்கமே இல்ல. அதான் இப்ப சும்மா உட்கார்ந்து சாஞ்சேன், அப்படியே தூங்கிட்டேன். சரிதான். ஸ்வேதா சொல்லுமா. நான் போய் எங்க அண்ணனை பாத்துட்டு வரவா? அண்ணனையா? ராம் வீட்ல இருக்காங்கன்னு சொன்னியே. உங்க அண்ணனுங்க இங்கதான் வருவாங்க. வந்த பிறகு கூட பாத்துக்கலாமே. அது ராம பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போ. அப்பா, ராம்னு சொன்னா மட்டும் போதும். எங்க இருந்து தான் அந்த சந்தோஷம் வருமோ? ஏய் சரி போ. காஃபி வேண்டாமா? வேண்டாம், நீயே குடி. ஓ மிச்சம். சிவானி, அபிக்குட்டி ஸ்கூலுக்கு போயிட்டா. அதுங்குள்ளேமா? ஓய், மணி 10க்கு மேல ஆச்சு. அச்சோ, தூங்கிட்டேனா? பாட்டிமா இப்பதான் கூட்டிட்டு போனாங்க, பார்த்தேன். ஐயோ, நான் காணும்னு தேடிப்பாளே. கேட்டா, சொன்னேன் உங்க அம்மா தூங்குறான்னு. சரி சரி, ஓகே அத்தை, தூங்கட்டும், நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு அழகா சொல்லிட்டு போனா. ஹோ. சரிம்மா, போ. உங்க அண்ணங்க வரங்குள்ள பாத்துட்டு ராமையும் பாத்துட்டு வா. சரி ஸ்வேதா, போயிட்டு வரேன். பொண்ணுங்க தைரியமா இருக்கணும் சிவானி. இல்லைன்னா வச்சுக்கோ, நம்மள மட்டுமே சுத்தி சுத்தி தேடி தேடி ஒவ்வொரு பிரச்சனையா வரும். தைரியம் ரொம்ப முக்கியம் சிவானி. வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. இப்போ ஒரு நல்லது நடக்கும்போது தப்பாயிடுமோ நீ பயப்படுற. எல்லாம் நல்லதே நடக்கும். எல்லாம் ஓகே தானே? கரெக்டா நடக்கணும். நம்ம பிளான் பண்ணபடி நடக்கணும். இனி இந்த சிவகாமி நமக்கு தேவையில்லை. அம்மாட்ட சொல்லி அவளோட பேச்சுவார்த்தையை குறைக்க சொல்லணும். இல்லைன்னா நம்ம பிளான் நடக்காது. அப்புறம் இந்த தடிமாடுக 2 எங்க போனாங்க? எப்போ பேசிட்டு வர சொன்னேன், இன்னும் வந்திருக்காங்களான்னு பாரு. ஐயா, டேய், உங்களை தாண்டா பாத்துட்டு இருந்தேன். என்னடா போன காரியம் என்னாச்சு? பேசிட்டோம் ஐயா. நான் சொன்ன எல்லாத்தையும் சொன்னியா? சொல்லிட்டோம் ஐயா. நீங்க சொன்ன தேதிக்கு நீங்க சொன்ன டயத்துக்கு கரெக்டா வந்துறேன்னு சொல்லியிருக்காரு. டேய், கரெக்டா வந்துருவார்ல, நம்பலாம்ல? ஐயா, அவர் உங்க மேல மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்காரு. நீங்க தான் எங்களை அனுப்பி விட்டீங்கன்னு நீங்க கொடுத்த லெட்டர் அவர் கையில கொடுத்ததும் ஐயோ பயங்கர சந்தோஷம். கண்டிப்பா வாரேன், நீங்க அடுத்து அவர்கிட்ட கான்டாக்ட் கூட பண்ண வேண்டாம்னு சொன்னாரு. ஓ அப்படியா? ஆமாயா. அதனால இனி நீங்க அவர்கிட்ட பேச கூட வேண்டாம். நீங்க சொன்ன தேதி, நீங்க சொன்ன டைம் கரெக்டா வருவாரு. ஓ சரி சரி சரி, சரிங்கடா, நீங்க போங்க, இனி நான் பாத்துக்கிறேன். ஓகேயா. டேய் வளர்ந்தவனே, வா. சந்தோஷ், நீ எல்லாம் யாருடா? ஒரு விஷயத்தை எடுத்தா அத பர்ஃபெக்டா முடிக்காம விட மாட்ட. உன்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கமே அதான்டா. எப்போரா? திரு, சக்தி, தெரிஞ்சோ தெரியாமையோ என்ன கஷ்டப்படுத்திட்டீங்க. உங்களை நேருக்கு நேரா பழி வாங்குவோன்னு நினைச்சேன். ஆனா உங்க தங்கச்சி சிவானி பாக்க புடிச்சிருச்சு. என்ன பண்ண முடியும்? நீங்க 2 பேரும் கஷ்டமும் படணும், உன்னோட தங்கச்சியால நான் சந்தோஷமாவும் இருக்கணும். பார்க்கலாம். திரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது. இவ்வளவு நாள் உங்க தங்கச்சியா இருக்கலாங்க, இனி அவ என்னோட சிவானி. எவ்வளவு கஷ்டம் பிரச்சனை எது வந்தாலும் சரி, அவ கூட துணையா அவ கைய பிடிச்சிட்டு நிப்பேன். நீங்க எதுவும் நினைச்சுக்க வேணாம். இப்ப என்ன, கல்யாண தேதியை 2 வாரத்துக்குள்ள முடிவு பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதானே? ஆமா ராம், ஓகேங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. ராம், அப்புறம் இந்த சந்தோஷ் சிவானியோட சர்டிபிகேட்லாம் வாங்கியிருக்கான். எங்க யோசனைப்படி பார்த்தா அவன் சிவானியோட சர்டிபிகேட் வச்சு சிவானிக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்ச மாதிரி காமிப்பான்னு நினைக்கிறேன். சர்டிபிகேட்லாம் வாங்கியிருக்கானா? ஆமா ராம்,
எல்லாம் எங்க அம்மா செஞ்ச வேலை தான் இன்னும் எங்களை கஷ்டப்படுத்துது. இப்போவோ அம்மா கிட்ட தான் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிருக்காங்க. சரி ஓகே, ஆனா கல்யாணம் முடிஞ்ச மாதிரி ராம் அவன் சர்டிபிகேட் வச்சு வேற என்ன பண்ண போறான்? ஏதோ ப்ராடுத்தனம் பண்ண போறான். அது யோசித்து பார்த்தா இதாத்தான் இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். ஓ ராம் கண்டிப்பா கல்யாணத்தோட வந்து பிரச்சனை பண்ணுவான். அதான் நீயும் கொஞ்சம் ஏதா இருந்தாலும் பாத்துக்கலாம், சமாளிப்போங்க. ஒரு பொண்ணை தேவையே இல்லாம சங்கடப்படுத்தி கஷ்டப்படுத்தணும்னு நினைப்பான். அதுக்காக பாத்துட்டு இருந்தலாமா? என்ன ஒரு முடிவுலையும் அவன் வரட்டும். உங்க 2 பேர் கூடயும் நான் நிக்கிறேன். சரியா? உங்களுக்கு எந்த யோசனையும் வேண்டாம், எல்லாத்தையும் பாத்துக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் ராம். இதெல்லாம் நீ எப்படி ஏத்துக்கிறியோ அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் 2 பேரும் பேச வந்தோம். எங்களை புரிஞ்சுக்கிட்டதை விட எங்க தங்கச்சியை நீ நல்லா புரிஞ்சுக்கிட்ட. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ராம். என்னங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு மனசுல எந்த நினைப்பும் கொண்டு வராத வரைக்கும் தாங்க கண்டுக்க கூடாது. மனசுல இதான் பிக்ஸ் பண்ணி முடிவு பண்ணிட்டோமா அப்புறம் அதை விடவே கூடாது. நான் அப்படித்தான். ஓகே ராம். சரி ராம், நீ இன்னைக்கு ஃப்ரீயா? ஒரு இல்லாட்டி வாரியா? பத்திரிக்கை போய் பார்த்துட்டு அப்படியே பத்திரிக்கை அடிக்க கொடுத்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு என்ன ராம் வேலை இருக்கா? அம்மா தீரு, இந்த நாத்து தான் லீவு போட்டேன். நேத்து ஒரு நாள் தான் ஆபீஸ் போயிருக்கேன். இன்னைக்கும் லீவு போட்டா அவ்வளவுதான். நீங்களா போய் பாத்துக்கோங்கண்ணே. எனக்கு எதா இருந்தாலும் ஓகே. அப்புறம் சிவானி கிட்ட கேட்டுக்கோங்க, எதா இருந்தாலும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி செய்யுங்க. சரி ராம். சரி ராம், பாட்டிமா வந்ததும் சொல்லிடு, நாங்க அப்படியே கிளம்புறோம். ஏய் வந்ததும் அப்படியே கிளம்புனா எப்படி? உட்காருங்க, டீ காஃபி ஏதாவது போட்டு கொண்டு வரேன். இருக்கட்டும் ராம், என் தங்கச்சி இங்க வரட்டும், அப்புறம் அவ கையால காஃபி போட்டு குடிக்கிறோம். ஓ நான் போட்டு கொடுத்தா நல்லா இருக்காதா? சேச்சே அப்படியெல்லாம் இல்ல. உட்காரு திரு. ஐயோ ராம், திருவ வேணா பிடிச்சு உட்கார வச்சுக்கோ. எனக்கு வேலை இருக்கு, கண்டிப்பா ஆபீஸ் சீக்கிரம் போகணும். அப்புறம் ஊடக்கூடி டயத்துலதான் கல்யாண வேலையெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கணும். அதனால திருவ வேணா பிடிச்சு உட்கார வச்சுக்கோ. ஏண்டா நம்ம வீட்டு மாப்பிளடா ஆசைப்படுறாருல. சரிங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்க தங்கச்சி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த விருந்து சாப்பாடே சாப்பிடுங்க, ஓகேவா? சரி ராம். ராம், அப்புறம் ஹாசினியோட கல்யாணமும் சேர்ந்துதான் நடக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நிச்சயம் பண்ண மாதிரி. ஓ அப்படியா? ஆமா ராம், அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கு. அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்கன்னா அதே மாதிரி தான். உனக்கு ஓகே தானே ராம்? ஐயோ ரொம்ப சந்தோஷங்க. முடிஞ்ச அளவுக்கு சேர்ந்து வைக்கிற மாதிரியே பேசுங்க. சரி ராம். அண்ணா. ஏய் சிவா, நீ எப்போ நான் வந்த? இப்பதாமா. ஓய் தூங்கி எழுந்துட்டியா? சிவானி. இப்பதான் எழுந்தேனா. திரு அண்ணா, என்ன நீயும் வந்திருக்க? உன்னோட கல்யாணத்தை பத்தி பேசாதான். ராம் எல்லாம் ஓகே சொல்லியாச்சு. அப்புறம் இந்த சந்தோஷம் நினைச்சு நேத்து ரொம்ப அழுதியாமே. இனி அழுகிறத விட்டு தைரியமா இரு. அதுபடி சந்தோஷமாவும் இரு, புரியுதா? சரிண்ணா. சிவானி, அண்ணனுக்கு லேட் ஆயிடுச்சு, கிளம்புறேன். ஆமாமா நானும் கிளம்புறேன். விக்குட்டி இப்பதான் சத்துணவுக்கு போனா. நீ பாத்துக்கோ. சரிமா, அண்ணன் கிளம்பட்டுமா? சரிண்ணா. இரு வா போலாம். சிவானி பேசிட்டு வரட்டும். சரி சக்தி, போலாம். ஓய் என்ன? வா. எதுக்கு? நீ எதுக்கு வந்த? எங்க அண்ணனை பார்க்க. ஓஹோ, உங்க அண்ணனை பார்க்க இங்க வந்த. ஆமா ராம். சரி, உங்க அண்ணனை பார்த்தது போதும், இங்க வா, உன்கிட்ட பேசணும். வாமா. சொல்லு ராம். அத்தாடி நீதான் பழுக்கடையாத பால் நொர சேத்தோட வாழ்ந்தும் கரப்படியாத தாமர பூக்குற தாக்குற. சொல்லுனா. நீ எதுக்கு என்ன பார்க்க வந்த? அது வெளியே எங்கேயாவது போலாமா? வெளியே எங்கேயாவதா? எங்க? எங்கேயாவது வா போலாம். ஓய், இப்ப எங்க அண்ணன் பத்திரிக்கை பார்க்க போலாம் வான்னு கூப்பிட்டதுக்கு இல்ல ஆபீஸ் எல்லாம் லீவு போட முடியாது நான் வரலைன்னு சொன்னியா இல்லையா? இது எப்படி உனக்கு தெரியும்? அது நான் வந்து நின்னேனா அண்ணன் பேசுறத கேட்டுச்சு. ஓ தற்செயலா கேட்டுச்சு ராம். ஒட்டு கேட்டியா? ஐயே, ஒட்டுலாம் கேட்கல. நான் அப்படியே வந்துட்டு இருந்தேனா அப்போ நீங்க பேசுனதெல்லாம் காதுல விழுந்துச்சு. ஓ எல்லாமே விழுந்துச்சா? என்ன கேட்ட? என்னன்னா சீக்கிரம் கல்யாணம் வச்சுக்கலாம், ஹாசினிக்கும் நமக்கும் ஒரே மண்டபத்துல கல்யாணம் நடக்கும். அப்புறம் நீ சொன்ன ஏதா இருந்தாலும் சிவானிக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும், அதெல்லாம் கேட்டுச்சு ராம். ஓ அப்ப நான் சந்தோஷ் பத்தி பேசிட்டு இருக்கும் போதுல சிவானி வரல. நல்ல வேலை.
சும்மாவே அவனை நினைச்சு பயந்துகிட்டு இருப்பா. இதுல பத்தாததுக்கு அவன் சிவானியோட சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கானா. இதெல்லாம் இவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். தெரியாத வரைக்கும் நல்லதுதான். ஏய் ராம், ராம், சொல்லுமா. என்ன யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஒட்டு கேட்டேன்னு தப்பா நினைச்சுக்காத, தற்செயலா தான் கேட்டேன். சரி சரி நம்பிட்டேன். சரி சரி வெளியே போலாமா? எங்க? எங்கேயாவது கூட்டிட்டு போறேன், வாரியா? நானா? சரி சரி, எப்ப போலாம், எங்க போலாம்? நீ தான் உங்க அண்ணங்க கிட்ட கேட்கணும்னு சொல்லுவ, கேட்டுட்டு சொல்லு, எப்பனாலும் ஓகே. எங்க போறோம்? அது நான் கூட்டிட்டு போயிட்டு சொல்றேன். சரி ராம், இப்பவே போய் அண்ணன்ட்ட கேட்கவா? இப்ப எல்லாம் உங்க அண்ணங்க மேல உனக்கு பயமே இல்ல? அது இல்ல இல்ல, நீ என்ன சொன்னாலும் சரி. அச்சச்சோ, எங்க அண்ணங்க வந்துருவாங்க, எங்க அண்ணங்க திட்டுவாங்க. அண்ணனுங்களுக்கு நல்ல பிள்ளையா நடந்துக்கணும். பேச்சுக்கு பேச்சு அண்ணங்க அண்ணங்கம்ப. இப்போ என்ன? இப்பவும் எங்க அண்ணன்களை தான் சொல்லுவேன். ஓ சொல்லுவேரா, அண்ணங்க கிட்ட சொல்லுவேன். ஆனா இப்பெல்லாம் என்ன திட்டவே மாட்டாங்க. திட்ட மாட்டாங்களா? எப்பவுமே திட்ட மாட்டாங்க. ஆனா இப்ப வேண்டாம் அப்படின்னு மறுத்து கூட பேச மாட்டாங்க. நான் என்ன சொன்னாலும் ஓகே. ஓஹோ, ஏனா திடீர்னு? அது எனக்கு கல்யாணம் முடிய போதுல, கல்யாணம் முடிஞ்சிட்டா அவங்கள விட்டு பிரிஞ்சு இங்க வந்துருவேன். அப்புறம் அவங்க எல்லாரும் என்ன ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அதனால இப்ப இருந்தே என்ன கஷ்டப்படாம பாத்துக்கறாங்களாம். ஓஹோ, யார் இத சொன்னா? ஸ்வேதா சொன்னா. சரிதான். ஆமா, நீங்க கல்யாணம் முடிச்சு வந்ததும் உங்க அண்ணனை நீ மிஸ் பண்ண மாட்டியா? ரொம்ப பண்ணுவேன். அப்படியா? சிரிச்சுக்கிட்டே சொல்றியே. ஏன், நான்லாம் கஷ்டப்பட மாட்டேன். இங்கதான் வீடு, சக்தியானா பக்கத்துல தான் இருப்பான். சக்தியானா அப்படின்னு இங்க இருந்து கத்துனாலேவும் ஓடி வந்துருவான். இங்க திருவண்ணா போன் பண்ணி திருவண்ணான்னு கத்துனா அடுத்த செகண்ட் இங்க வந்துருவான். அதனால நானும் யாரையும் மிஸ் பண்ண மாட்டேன். அதுவும் இல்லாம உன் கூட இருக்கேனா, அதனால மிஸ் பண்ணவே மாட்டேன். பிறந்தவளே என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே என் அன்பே, உனக்காக நான் இருப்பேன், உன் நிழலாக நான் வசிப்பேன், எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. ராம், ஹே ராம், என்ன பாத்துக்கிட்டே இருக்க? ஒண்ணு இல்லம்மா. சரி சரி போ, உங்க அண்ணன் கிட்ட கேட்டுட்டு வா. பாப்பா ஸ்கூல்ல இருந்து வரங்குள்ள நாம 2 பேரும் வீட்டுக்கு வரணும். சரி ராம். ராம், ஒரு வித பயம், அப்புறம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னால வீட்ல நிம்மதியா இருக்கவே முடியல. உன்னை பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதே மாதிரி உன்னை பார்த்ததும் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கேன் ராம். இப்படியே உன் கூடயே இருந்துடலான்னு தோணுது. உன் பக்கத்துல இருந்தா மட்டும்தான் ராம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்படியே இங்கேயே இருந்துட்டா? ஓய், என்ன இங்கே இருந்துற போறியா? என்ன ராம்? போ, உங்க அண்ணன் கிட்ட கேட்டுட்டு வா. சரி ராம், 10 நிமிஷம் வந்துடுறேன். சிவானி, உன்ன ஒருத்தன் வேணுங்கனே உன்கிட்ட தப்பா பேசுவான். அதை பாத்துக்கிட்டு நான் அமைதியா இருக்கணுமா? உங்க அண்ணனுங்க மாதிரி கல்யாணத்துல பாத்துக்கலாம்னு பொறுமையா இருக்க முடியாது. உன்னை கஷ்டப்படுத்தினவன நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். சிவானி, உன்கிட்ட சொல்லாம உன்னை அந்த சந்தோஷ் கிட்ட தான் கூட்டிட்டு போறேன். நேத்து எவ்வளவு பேச்சு பேசி உன்னை கஷ்டப்படுத்தினா, இன்னைக்கு ஏன் முன்ன உன்னை என்ன பேசுறான்னு பாக்குறேன். டேய் திரு, டேய் கண்ணா, டேய் என்னன்னு கேளுடா. என்னன்னு கேளு. என்னடா, என்னன்னு கேக்க? என்ன டார்ச்சர் பண்றாங்கடா. என்னன்னு கேளு. யாரா? யார் அது? உன்னை யாரா டார்ச்சர் பண்ணா? எல்லாம் என்ன பெத்தவங்க தான்டா. என்ன அம்மாவை சொல்றியா? ஆமாண்டா. என்ன உனக்கு பட்டி வேணுமா? ஆமா, இத ஒண்ணு கேட்டு. இப்படி எல்லாம் பண்ணா நான் என்னடா பண்ண முடியும்? என்னடா, என்ன பண்ணாங்க? அதை தாண்டா நானும் சொல்றேன். கொஞ்ச நாள் யோசிக்கணுமா வேண்டாமா? டப்பு டப்புன்னு முடிவெடுத்தா யாரு என்னடா பண்ண முடியும்? என்னடா முடிவெடுத்தாங்க? அத பத்தி தானே பேசிட்டு இருக்கேன். அப்படியே எனக்கு தலையை பிச்சுக்கலாம் போல இருக்கு. இந்நேரம் அம்மா மட்டும் நேர்ல இருந்தாங்க, எனக்கும் அம்மாக்கும் பயங்கர சண்டை வந்திருக்கோண்டா. சரிதான், இன்னைக்கு நம்ம கையால அடி வாங்கணுங்கிறதுக்காகவே வந்திருக்கான். என்னடா அப்படி பாக்குற? பயங்கர கடுப்புல பேசிட்டு இருக்கேன்டா. இப்ப நீ அம்மாவை என்னன்னு கேட்க போறியா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன்ன வேணா கேட்டுக்கவா? என்னையா? ஒரு அடி அடிச்சு. ஏண்டா? ஏய் லூசு, என்னன்னு சொல்லாம அது இதுன்னு வந்து கத்திக்கிட்டு இருக்க. என்னடா என்ன?
அம்மா என்ன சொன்னாங்க? எதுக்கு இந்த கத்து கத்துற? அதான் சொன்னேனடா, செம்ம கடுப்பேத்துறாங்க. ஆ, டேய் டேய், அங்க யார தேடுற? இல்ல, கஸ்டமர் உள்ள இருக்காங்க, அதான் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். என்ன பண்ணலாம்னா? உன்னை அடிக்கலாமா மிதிக்கலாமான்னு. ஏன்டா? பின்ன என்ன, வந்ததுல இருந்து அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே இருக்க? என்னதான் சொன்னாங்கன்னு ஒழுங்கா சொல்லிடு. டேய், இன்னும் 20 நாள்ல எனக்கு 27 வயசு முடியுதான். சரி. அதுக்குள்ள கல்யாணத்தை வைக்க சொல்லுன்னு சொல்றாங்க. என்ன என்ன என்ன? இல்ல இல்ல, சொல்லு சொல்லு. எப்படா, எப்படி 20 நாள்ல கல்யாணத்தை வைக்க முடியும்? அம்மாட்ட சொன்னா காட்டு கத்து கத்துறாங்க. நீ பேசாதடா, நான் திருக்கிட்ட பேசிக்கிறேங்கிறாங்க. சொல்லுடா, உன்கிட்ட பேசுனாங்களா? இல்லையே. பேசலையா? டேய் கண்ணா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. அவனே, இது உங்க அம்மா சொன்னாங்களா இல்ல நீயா சொல்றியா? ஏய், அம்மா தான்டா சொன்னாங்க. அம்மா சொன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு தான் கால் பண்ணி சொல்லுவாங்க. என்ன, 20 நாளுக்குள்ள எனக்கு கல்யாணம் வைங்கன்னு அம்மாட்ட மல்லு கட்டினியா? மல்லெல்லாம் கட்டலடா, சும்மா அப்படியே பேசுனேன். ஏன் உனக்கு இந்த ஆகாத வேலை? இல்லடா, இப்பதான் என் நந்துக்குட்டி வாசுகி, அதான்டா என் தங்கச்சி, அப்புறம் ஹாசினி, 2 பேர்கிட்டயும் பேசினாலாம். சரி. இங்க சிவானி கல்யாணத்தையும் ஹாசினி கல்யாணத்தையும் ஒண்ணு போல வைக்க போறீங்களாமே? ஆமா, பேச்சுவார்த்தை போகுது. அதான் என் நந்துக்குட்டி கேட்டுட்டு, நிச்சயம்லாம் உங்க 2 பேத்துக்கும் ஒண்ணு போல வச்சீங்க, இப்ப கல்யாணமும் ஒண்ணு போல வச்சா நான் மட்டும் என்ன பண்ணுவேன்? எனக்கும் சேர்த்து அதே மேடையில கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைன்னு சொன்னா. சரி. அதான்டா, அதத்தான் என் நந்துக்குட்டி ஆசைப்பட்டாலே, ஆசைப்பட்டதை செய்வோன்னு அம்மாட்ட கால் பண்ணி, அம்மா ஒரு 2 வாரத்துக்குள்ள கல்யாணம் வச்சுக்கலாமான்னு தான் கேட்டேன். உங்க வீட்டு வசவு எங்க வீட்டு வசவு இல்லடா, சும்மா கரிச்சு கொட்டிட்டாங்க. டேய் சிரிக்காதடா. கல்யாணம் ஏன் நந்துக்குட்டி ஆசைப்படுறா, அவளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சாதானடா சந்தோஷம். என்ன சொல்ற? ஆனாலும் சரியான ஆளுடா, என்னெல்லாம் கதை ஓட்டுற. என்னடா பண்றது, நந்துக்குட்டி ஆசைப்பட்டுட்டால. சரி, இப்ப அம்மா என்னதான் சொன்னாங்க? எங்கடா, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. உனக்கு என்னடா கல்யாணத்துக்கு அவ்வளவு அவசரம், அப்படி இப்படின்னு என்னென்னமோ திட்டுறாங்கடா. நீ ஏன் சொல்றா, எனக்கு 27 வயசு, 17 வயசு ஆகுது. 17 வயசுல கல்யாணம் பண்ணி வைமான்னு சொல்ற மாதிரி அவ்வளோ வசவு காது கொடுத்து கேட்க முடியல. நீ வேற சிரிக்காதடா. இதுக்கு இப்ப ஏதாவது ஒரு முடிவு பண்ணு. அம்மா நீ பேசினாதான் கேட்பாங்க, நீ பேசு. நான் என்னடா பேச? அதான் அம்மா சொல்லிட்டாங்களே, விடு விடு. விடா? டேய், நிச்சயம் பண்ண பொண்ணு எப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னடா? அம்மா தான் புரியாம பேசுறாங்கன்னா நீயும் பாரு. எனக்கு தெரியாது, நான் உன்னை நம்பி வந்துட்டேன். அம்மா கிட்ட பேசுற, கல்யாண தேதிய முடிவு பண்ற, ஒரே மண்டபத்துல ஒரே மேடையில 3 பேருக்கு கல்யாணம் நடக்கணும். 3 பேருக்கா? 3 ஜோடிகளுக்குடா. ஏய், இன்னும் ஹாசினி வீட்ல இருந்தே இன்னும் பேசலடா. அதெல்லாம் அவங்க ஓகே தான் சொல்லுவாங்க, எனக்கு தெரியும். நீயும் அதுங்கள பேசி ஓகே சொல்லவை, அப்பதான் சட்டுப்பட்டுன்னு பத்திரிகையெல்லாம் அடிக்க முடியும். சரிதான். டேய், உன்னை நம்பி என் நந்து குட்டிட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன்டா. நீ நினைச்சபடிதான் கல்யாணம் நடக்கும்னு வாக்க காப்பாத்திருவேல. பாப்போம் பாப்போம். என் வாழ்க்கடா. அதான்டா பாப்போம். எனக்கெல்லாம் தெரியாது. அம்மா ஓகே சொன்னா முறைப்படி கல்யாணம், இல்ல என் நந்துக்குட்டி ஆசைப்பட்ட மாதிரி என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வர்ற மாதிரி மண்டபத்துக்கு வந்து அங்க என் நந்துக்குட்டி காலத்துல தாலியை கட்டிடுவேன். அடப்பாவி, இந்த அளவுக்கு துணிஞ்சிட்டியா? என் காதல்ரா, பார்த்து பார்த்து வளர்த்தேன்ல. அப்பா சாமி, இத மட்டும் சொல்லாத. நீ வளர்த்த காதல உன்னோட வச்சுக்கோ. அம்மா கிட்ட பேசணும், அவ்வளவுதானே. நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. ஏய், கரெக்டா பேசிருவேல, டைமிங்ல பேசுவேல, சூப்பரா பேசுவேல. நீ பாற்றியா இல்ல நானே உன் கல்யாணத்தை? டேய் சொல்லிராதடா. பாராட்டி சீராட்டி சோறெல்லாம் ஊட்டி என் காதல கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து கொண்டு வந்திருக்கேன்டா. உன் வாயால எதுவும் சொல்லாத. ஓகே, நான் கிளம்புறேன். பத்திரிக்கை அடிக்க கொடுக்க போறேன். பத்திரிக்கை? அப்படிதான் கொடுப்பேன். நீ அம்மாட்ட பேசி இங்க ஊருக்கு கிளம்பி வர சொல்லு. ஓகேவா? போடா போ. நந்துக்குட்டி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம கல்யாணம் நடக்க போகுது. எப்படி? ராம், இங்க எங்க கூட்டிட்டு வந்திருக்க? இது என்ன இடம்? அது ஆமா, அங்க அவ்வளவு பெரிய ஃபேக்டரி இருக்கு, அது யாரோடது? சொல்லு ராம். சிவானி இங்கேயா? ராம், ராம் என்ன ராம்? ஏய் ராம், திடீர்னு என்ன இவ்வளவு கோபம்? ராம், இவனா? ராம், 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 ராமாவே. ஏன் பயப்படுற? சொல்லு. ராம், ராம், நம்ம
இல்ல சிவானி, அவன் இடத்துக்கு தான் நாம வந்திருக்கோம். ராம் என்ன சொல்ற? நேத்து உன்னை பேசுனான்ல, இன்னைக்கு என்ன பேசுறான்னு பாக்குறேன். ராம் ராம் வேண்டாம் ராம், வா நம்ம போயிடலாம். பேசாம இருக்கணும். ராம் ஏ ராம் வேண்டாம் ராம். டேய், நேத்து என் பொண்டாட்டி கிட்ட ஏதோ பேசுனியாமே, இப்ப பேசுடா, இப்ப பேசுடா பாக்கலாம். ராம் வேண்டாம், வா போயிடலாம். என்னடா பாக்குற? வெல்கம் ராம், வெல்கம். என்னோட ஃபேக்டரிக்கு என்ன தேடி வந்திருக்க? என்ன திருப்பி கொடுக்கவா? ஆமாண்டா, திருப்பி குடுக்கதான். இப்ப பேசுடா. டேய், இப்ப பேசுடா என் பொண்டாட்டிட்ட.